அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 14 ஜூன் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ராமேஸ்வரத்திலிருந்து கடலில் மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வர மீனவர்களை ராட்சச ராஜபக்சேயின் கடலோர ராணுவத்தினர் அடித்து உதைத்ததாகவும் துப்பாக்கி முனையில் அவர்களுடைய மீன்களை பறித்து சென்றதாக ஒரு அதிர்ச்சி தகவல் ராமேஸ்வரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர்களிடம் கருத்து கேட்டபோது இந்தியாவில் தமிழகம் உள்ளதா இல்லவடியில் தனி நாடாக இருக்கிறதா என்று தெரியவில்லை என்றும், கடந்த பல ஆண்டுகளாகவே தமிழக மீனவர்களை சிங்களவர்கள் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும், இந்திய அரசு கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றும், இதற்கு விடிவு காலம் எப்பொழுது வரும் என்று தெரியவில்லை என்றே அரசியல் வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். நெய்வேலியில் பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்கள் நாளையிலிருந்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபட இருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து ஏஐடியூசி யூனியன் அலுவலகத்தை சீல் வைத்து விட்டதாக அங்கிருந்து பரபரப்பு செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் நாளை போராட்டம் மற்றும் கதவடைப்பு இல்லை என்றும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது பாமகவை யாராலையும் அழிக்க முடியாது என்றும், பாமக மீண்டும் வீறு கொண்டு எழும் என்றும், பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயகம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழக துணை முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் முதலாக நிருபர்களை சந்தித்த போது பெரம்பலூரில் 3000 ஏக்கரில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும் என்று சூளுரைத்ததாக திருச்சியிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் கார்வாரில் மாயமான அணுசக்தி விஞ்ஞானி திரு மகாலிங்கத்தின் உடல் கடற்படை நீச்சல் வீரர்கள் கண்டுபிடித்து மீட்டுள்ளதாகவும், அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று அவருடைய குடும்பத்தினர் சந்தேகம் எழுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் நேற்று உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து உளவுத்துறையும் திரு மகாலிங்கத்தை தேடிக்கொண்டிருக்கிறது என்று பரபரப்பாக ஒரு வீர முழக்கமிட்டார். ஆனால் அவர் உடலை பிணமாக எடுத்திருப்பதால் இந்தியாவே அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முதல்வரை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று 8 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளதால் அங்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், நாடாளுமன்ற தேர்தலில் அக்கட்சி படுதோல்வி அடைந்ததால் இந்த குழப்பம் ஏற்பட்டிருப்பதாகவும், இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்குள் குழப்பம் ஏற்பட்டு உடையும் நிலையில் இருப்பதாகவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அக்கட்சியின் தலைவர் திரு லால்கிருஷ்ண அத்வானியால் இவற்றை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றே செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் வரும் திங்கட்கிழமை அன்று ரஷ்யாவுக்கு சென்று அங்கு நடக்கவுள்ள உச்சி மாநாட்டில் பங்கேற்க இருப்பதாகவும், அப்பொழுது பாகிஸ்தான் அதிபர் திரு சர்தாரியை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் உள்ள 1500 ரயில் நிலையங்களை நவீனப்படுத்த போவதாகவும், ஊனமுற்றோர்களுக்கு ஈஸியாக ரயில் பயணத்தில் சென்று வருவதற்கு அவர்களுக்கும் நவீன வசதிகளை ஏற்படுத்தப்படும் என்றும், இவை அனைத்தும் வருகின்ற ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என்று டெல்லியிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் பன்றிக்காய்ச்சலுக்கு இதுவரை 20 பேருக்கு தாக்குதல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும்,
பெங்களூரிலும் இந்த நோய் பரவிக்கொண்டு இருப்பதால் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் மருத்துவ வசதியை உடனடியாக துரிதப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள தோரோ இஸ்மாயில் கான் என்ற இடத்தில் நடந்த பயங்கர வெடிகுண்டு சம்பவத்தில் 8 பேர் பலியானதாகவும் பலர் படுகாயம் அடைந்ததாகவும் ஒரு அதிர்ச்சி தகவல் இஸ்லாமாபாத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஈரான் நாட்டு அதிபர் தேர்தலில் அகமது நிதாத் வெற்றி பெற்றதை அடுத்து எதிர்க்கட்சிகள் அவருடைய வெற்றியை நிராகரித்து உள்ளதாகவும் பல தில்லுமுள்ளுகள் செய்து வெற்றி பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சிகள் கடும் ரகளையில் ஈடுபட்டு வருவதால் அந்த நாட்டில் பதற்றம் அதிகரித்து வருவதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. எதிர்க்கட்சி வட கொரியா நாட்டை உலக நாடுகள் பொருளாதார தடை விதித்த போதிலும் வடகொரியாவில் யுரேனிய செறியூட்டலை தொடங்க எண்ணி உள்ளதாகவும் ஏற்கனவே இதுவரை பிரித்தெடுத்த புளோட்டினத்தை அணு ஆயுத பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் மாற்ற போவதாக அறிவித்து இருப்பதால் அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 14 ஜூன் 2009 பிற்பகல் 5:30 மணியில் ஏற்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. இன்றும் சென்னை மற்றும் தமிழகத்தில் பல பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.